கொலகாரங்கள் இந்த சட்டம் என்ன செய்து தெரியுமா? ஒண்ணும் பண்ணல. இந்தா இப்படி கூப்பிட்டு வச்சு அவங்கள சாம்பிராணி காமிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த ஒருத்தன் முனியராஜன் ஒருத்தன் சிக்கனால இப்ப அதாவது ஒரு 12வது படிக்கிற புள்ள அந்த புள்ளைய வந்து என்னை லவ் பண்ணு லவ் டார்ச்சர் பண்ணி அந்த புள்ள செய்ய மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அந்த புள்ள மேல வேற எந்த தப்பு இல்லை. அந்த பையனை அந்த புள்ள லவ் பண்ணல. அதுதான் அந்த புள்ள பண்ண பெருங்குற்றம். அவன் அந்த இடத்துலயே 2 வாரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல குத்தி கொன்னுட்டான். ஸ்பாட்லயே அந்த புள்ள செத்து போச்சு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உசுருக்கு அந்த வேலையே கிடையாது. கொன்னுட்டான். இப்ப அத பாதிக்கப்பட்டவனோட நம்ம ஊர்ல சார் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினா இல்லையா, அவனுக்குதான் பாதுகாப்பு அதிகம். அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லா போலீஸும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனே இப்ப அவனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட குடும்பம் ஒண்ணும் கேட்கல. என் பிள்ளைய அவன் பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அவனை என் கையில கொடுத்துரு, நான் பார்த்துக்க. என் வழி என்னன்றது எல்லாத்தையும் அது எல்லாருக்கும் உள்ளது தானே. அவனுக்கு வந்தா தானே வழி தெரியும். ஏன் அவன் இப்ப அந்த உண்மையில இப்ப கொடுத்துருங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஒரு மாதிரி ஒரு செய்தி வந்துச்சுன்னு வைங்களேன், அதே பேட்டர்ன்ல அடுத்தடுத்து நிறைய செய்திகள் அப்படியே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதனால அதெல்லாம் வராம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? உடனே இன்னொரு செய்தி, செஞ்சவன் எப்படி செத்தான், அவனை எப்படி தூக்கி போட்டு பிரிச்சாங்க, ஏன் இது கொடுக்கறதுல என்ன தப்புன்னு அப்படி நீங்க அந்த சட்டம் யாரை காப்பாத்துறதுக்காக இருக்கு? எனக்கு உண்மையில அதுதான் புரியல. அந்த பிள்ளைய ஒருத்த டார்ச்சர் பண்ணிருக்க ஒண்ணு இல்லை. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு சம்பவம் பரங்கி மலை இருக்குல்ல, அந்த செயின்ட் தாமஸ் மவுண்ட் அந்த ட்ரெயின்ல, அது வந்து போலீஸ்கார குடும்பங்கள் ஒரே குவார்டர்ஸ்ல இருக்கிறவன் லவ் பண்ண மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லி அந்த புள்ளைய பிடிச்சி தள்ளி விட்டான். நல்லா பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு அந்த புள்ளைய ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணி அந்த புள்ளைய தள்ளி கொண்டுட்டான். அவனை நம்மளால அந்த சட்டம் என்ன செஞ்சு கிழிச்சிச்சு இப்ப உண்மையில தெரியல எனக்கு. அந்த சட்டம் என்ன போன புள்ள வந்துச்சா இல்ல அந்த புள்ளைய அப்படி ஆக்கினவனை இல்லாம ஆக்கிட்டோமா? ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி வச்சிருக்க. என்ன பண்ணிருக்க? என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா செட் பண்ணிருக்க? நீ என்ன வேணாலும் பண்ணி நீ வெளியில வந்துடலாம். நீ என்ன வேணாலும் செஞ்சாலும் அந்த ஆட்டம் அந்த கொதிப்பு அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் அடங்கினா யாரும் உன்னை கண்டுக்கவும் மாட்டாங்க. நீ மாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஜாலியா நீ சந்தோஷமா இருக்கலாம். அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்ல. இப்ப அந்த ஒன் சைடு லவ், இது வந்து ஆணவ கொலையோ சாதிய கொலையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒன் சைடு லவ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஒண்ணு இப்ப புதுசால நடக்குது. ஆனா அந்த புள்ள அவனை போட அந்த புள்ளைய போட அவன் கிட்ட 2 வாரமா டார்ச்சர் பண்ணி அந்த புள்ள என்ன பண்ணிக்க போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கு. ஒருவேளை போலீஸ் சொன்னாலும் போலீஸ் என்ன பண்ணுன்னு நினைக்கிறியா? அவனை கூப்பிட்டு வச்சு மிரட்டும். இந்த மாதிரி பண்ணினா உள்ள தூக்கி வச்சு ஈவ்டீசிங் சாத்து அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி அந்த அப்பா கிட்ட போய் சொன்னப்ப அந்த பொண்ணோட அப்பா நேரம் அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு, உன் பையன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், தயவு செய்து அவனை கண்டிச்சு இனிமே என் பின்னாடி என் பொண்ணு பின்னாடி சுற்றுற வேலையை வச்சுக்க சொல்லாத சத்தம் போட்டு வந்திருக்காரு மனுஷன். ஆனா அந்த மனுஷன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரி இனிமே இந்த பக்கம் வர மாட்டாங்க, ஏன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டோம், அவங்க பாத்துக்குவாங்க, அந்த அப்பா அம்மா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி வந்துட்டான். இதுல அவனுக்கு பயங்கர ஆத்திரமா இருந்திருக்கு. அந்த முனியராஜ் மூதேவி கத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த பிள்ளைய மறுபடியும் டார்ச்சர் பண்ணி என்ன லவ் பண்ணி இது வந்து ஏதோ யதார்த்தமா நடந்த மாதிரி இல்லை. ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. வேற எதுக்கு பிளான் போட்டா? இதுக்கு தான் பிளான் போட்டாங்களா இல்ல டபக்குன்னு அந்த இடத்துல அது தோணுச்சா? ஆனா அப்படியே தோணினாலும் உடனே குட்டி சாவடிக்கிற அளவுக்கு எவனாலையும் பொசுக்கு அந்த வேலையை பார்த்துட முடியாது சார். ஒண்ணு அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வெறி இருக்கணும், இல்லைன்னா ஏற்கனவே அவன் இந்த வேலையை பார்த்தவனா இருக்கணும். புதுசா ஒருத்தர் இந்த மாதிரிலாம் உடனே ஒரு கொலையெல்லாம் பண்ணிட முடியாது. அவ்வளவு அசால்ட் எல்லாம் முடியாது. இந்த லவ் பண்ண எனக்கு புரியலப்ப. லவ் பண்றாங்கன்னு வைங்கள, ஒரு பேச்சு சொல்றேன். லவ் பண்ணாதவன் லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றான் பத்தியா, அவனை குட்டி கொலை பண்ணா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா லவ் பண்றேன்னு சொல்லவே லவ் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு நியாயமா பார்த்தா அந்த பொண்ணுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். அந்த பிள்ளைய போட்டு குத்தி இருக்காரு. இது வந்து காதலால் குத்தி கொலை. இது என்ன காதல்?
அவனுக்கு அந்த காதல்லாம் ஒரு இலவும் கிடையாது. இந்த புள்ள அழகா இருக்கு, அந்த புள்ளைய கூட்டு கொண்டு போய் ஆசையில வச்சுக்க, அதுதான் அதோட எய்ம். அதுக்கு அடுத்து அதுக்கு பேர் காதலா சார்? தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளை வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு அடங்காம இருந்தா ஊருக்கு உபத்திரமா இருக்கானா, தயவு செய்து எப்படியாச்சும் அவனை சோத்துல விஷத்தை வச்சு கொன்றுங்க. அதெல்லாம் இந்த ஊருக்குள்ள இருந்து ஒன்னத்தையும் சாதிக்க போறது இல்லை. இந்த மாதிரி ஏதாச்சும் குடும்பத்தை அழிச்சு விட்டு குட்டிச்சவரை ஆக்கி விட்டு பேசாம அது மட்டும் கிடக்கு. பேசாம அது மட்டும் கிடக்கு. இப்ப அந்த பொம்பளை புள்ளைக்கு என்ன பண்ண, எவ்வளவு 12வது படிக்கிற புள்ள சார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு. அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு போதும், அந்த புள்ள என்னென்ன கனவு கண்டு ஊர்ல எவ்வளவோ ஒண்ணு தருதலையா சுத்திக்கிட்டு இருக்கு, எவ்வளவோ சுத்திக்கிட்டு இருக்கு. படிக்கிற வயசுல படிக்காம பசங்களோட ஜாலியா ஊர் சுற்றுற பிள்ளையெல்லாம் இருக்கு, இல்ல இல்ல தயவுசெய்து. அதுக்கு மத்தியில அந்த புள்ள தான் எந்திரிச்சு நின்று தான் படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த நினைப்பு அந்த புள்ளிகளை இருந்ததுனால தானே இவன் என்ன டார்ச்சர் பண்ணாலும் போகாம பேசாம இருக்கான். இவனுக்கு பின்னாடி இவன் மட்டும் கிடையாது, கண்டிப்பா இவனுக்கு பின்னாடி 2 3 பேர் இருப்பாங்க. அவனையும் தேடி கண்டுபிடிங்க. இவனெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார், 2 கையையும் வெட்டி ஊருக்குள்ள அலைய விட்டுருங்க. ஏன் விட்டுருங்களேன்? இப்ப உங்க சட்டம் நீங்க அதிக விட்டு போனா என்னத்தை நீங்க தண்டனை வாங்கி கொடுத்து எனக்கு புரியல. என்ன தண்டனை உங்களால வாங்கி கொடுக்க முடியும் அந்த இடத்துல? அவனை கொஞ்ச நாள் கோர்ட்டு கேஸ் அலைய விடுவோம், அதுக்கப்புறம் ஜெயில ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வரும், அதுக்கப்புறம் அவன் பெயில வந்துடுவான், மேற்கொண்டு எவனாச்சும் ஒரு அப்பீலுக்கு போவான். வேற என்ன செஞ்சிட முடியும்? இதனால உங்களுக்கு என்ன அவனை திருத்திட முடியும்? ஊருக்குள்ள இன்னும் பல பிள்ளைய இருக்கு, அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இன்னும் பாதுகாப்பா போகுங்க? உங்களால இல்ல உங்க போலீஸாலேயோ உங்க சட்டத்தினாலேயோ எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கொடுத்துட முடியுமா? கொடுத்துட முடியும்னா அந்த வாக்குறுதியாவது கொடுங்க. அதுக்கான என்ன நடந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. ஆனா நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு அதை காமிச்சா தானே இனிமேல் அதை நடக்க விடாம தடுக்கலாம். அநியாயமா ஒரு புள்ள செத்து போச்சு. ஒரு முறை கொடுத்து பாருங்க, கையில ஒரு முறை கொடுத்து பாருங்க. அந்த வேகத்துல, அந்த வெறியில, அந்த கோபத்துல இருக்கிறாங்க பத்தியெல்லாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த பிள்ளைய எவ்வளவு உசுறு குசுரா வளர்த்துப்பாங்க, எவ்வளவு அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, சித்தப்பா சித்தி இருந்திருப்பாங்க, மாமைங்க இருந்திருப்பாங்க, தம்பி இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒரு நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிட்டு அவனுக்கெல்லாம் நீங்க பாதுகாப்பு கொடுத்து என்னத்தை புடுங்க போறீங்க? நீங்க காப்பாற்ற வேண்டியது அந்த மாதிரி ஆட்களையா, இல்ல பாதிக்கப்படுற எங்களை மாதிரி ஆட்களையா? புரியுது? முடிஞ்சா பதில் சொல்லு.